இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி கொண்டாந்துருக்கேன். இது ஒரு ட்ரெண்டிங்கான ரெசிபி தான். இது வந்து வைரலாக இந்த வீடியோ போகுது. இதைத்தான் உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன். இது நான் ஒரு பாட்டிலில் வச்சு தான் செய்திருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், வாட்டர் பாட்டில், ஏதாவது ஒரு பாட்டிலில் வச்சு நீங்கள் இதை செய்து கொள்ளலாம். இப்படியான பாட்டிலை நீங்கள் சூஸ் கொள்ளலாம். இதை வந்து எப்படி நம்ம செய்கிறன்றதை தான், இந்த புடிங்கை எப்படி செய்கிறன்றதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கியிருக்கும், மிடில் வந்து ஒரேஞ்ச் இருக்கும். இதை எப்படி செய்கிறன்றதை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. வெல்கம் டு மை சேனல் மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரேஞ்சை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒரேஞ்சை வச்சு தான் நம்ம இந்த புடிங்கை செய்ய போகிறோம். நீங்கள் அந்த மோல்டோண்ட எடுத்துக்கொள்ளுங்க, பிளாஸ்டிக் பாட்டிலோண்ட அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்குள்ளே தான் நம்ம இதை வந்து நம்ம வச்சு இந்த புடிங்கை செய்ய போகிறோம். இதை நீங்கள் பீல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாத்தையும் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி பீல் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்பிக்யூ ஸ்டிக்ஸ் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி டூத் பிக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி பெரிய அதில் நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இப்படியான ஒரு பாட்டிலை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு விரும்பின இப்படி சர்க்கிள் இப்படி நீங்கள் கட் பண்ணனா அப்படியான பாட்டிலை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து ஒரு பொட்டை எடுத்துக்கொள்கிறேன். இந்த பொட்டில் வந்து 2 கப்ஸ் மில்கை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதில் வந்து நீங்கள் அகா பவுடர் 10 கிராம் அகா பவுடரை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த லம்ஸும் இல்லாமல் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ மிச்சதையும் நான் இதில் போட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வந்து இதை நீங்கள் ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க மில்கை. இப்போ சுகர் வந்து 1/2 கப் சுகர் நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸ்வீட் கூட தேவைண்டாக்க ஸ்வீட் கூட எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் மில்க் மைட்டையும் கண்டென்ஸ் மில்க்கையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம் சுகருக்கு பதிலாக. இப்போ நான் வெனிலா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதை நல்லா வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் மில்கை வந்து இதில் மில்க் மிக்சரை வந்து நான் இதில் ஊற்றிக்கொள்கிறேன். இப்படியான பாட்டிலையும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி கொஞ்சம் சின்னனா இருக்கிற வாட்டர் பாட்டில் இருந்தாலும் ஓகே. இதை நீங்கள் ஸ்பூனோண்ட வச்சு நீங்கள் பேலன்ஸாக இதை வச்சு நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். அப்போ பேலன்ஸாக மிடில் நிற்கும். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணினதை 2-3 ஹவர்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். நான் ஏர்லியாக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இதை நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதை கொஞ்சம் நல்லா இதைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதைஞ்சிங்கன்னா இது வெளியே வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்லோவாக நீங்கள் மெதுவாக நீங்கள் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் பர்ஃபெக்டான ஷேப் வரும். இல்லாட்டி இதை நீங்கள் ஒரு நைஃபால் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி ஒன்று எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படி தான் இருக்கும், இந்த ஷேப்பில் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஃபனியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இந்த சேனலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இந்த சேனலை உங்களுக்கு பார்க்க டெய்லி நான் என்னென்ன போடுறதை பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ.